அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித வர்க்கம் சிறப்பான படைப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். எத்தனையோ படைப்பினங்கள் இருக்க, மிருகங்களிலே அதிசக்தி உயர்ந்த சிங்கம் இருக்கிறது, சக்தி வாய்ந்த யானை இருக்கிறது. அதே போன்று மிகவும் புத்திசாலியான மிருகங்கள் இருந்தும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை அனைத்தையும் விட உன்னதமான படைப்பாக அல்லாஹ் மனித வர்க்கத்தை படைத்திருக்கிறான். அந்த மனிதர்களிலும் எல்லாரும் சிறப்பான என்றால் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை மறுத்து யாரெல்லாம் காபிர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் சிறப்பு படுத்தியிருக்கிறான். இந்த ஈமான் கொண்ட மக்களிலும் மூமின்களை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முத்தகி, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழக்கூடிய முத்தகீன்களை அல்லாஹ் சிறப்பு படுத்தியிருக்கிறார். இப்படியான கட்டங்களில் படித்தரமாக பார்த்து போவோம் என்றால் கடைசியாக மனிதர்களே சஹாபா பெருமக்கள் சிறந்தவர்களாக வருவார்கள். அந்த சஹாபாக்களுக்கு பிறகு நபிமார்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். நபிமார்களை விட ரசூல்மார்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த ரசூல்மார்களில் 313 ரசூல்மார்கள் உலகுக்கு வந்தார்கள். இந்த 313 ரசூல்மார்களையும் அல்லாஹ் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 நபிமார்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தினார். அந்த 5 நபிகளில் மிக உன்னதமானவர்களாக எம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கியிருப்பதை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்வான், தில்க ருசுலு ஃபவ்வல்னா பஅலஹும் அலா பஅல். ரசூல்மார்களில் சிலர்களை விட சிலர்களை அல்லாஹ் ஃபவ்வல்னா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான், சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதாக அல்லாஹ் இப்படியான ஒரு படித்தரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சிறப்பு வாய்ந்தவர்களை சொல்லி காட்டுவான். இப்படி இருக்க அருமைக்குரிய பெருமக்களே, நாட்களில் சிறந்த நாட்களாக 7 நாட்களிலும் சிறந்த நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இந்த வெள்ளிக்கிழமையை பார்த்து செய்யதுல் ஐயாம், இது நாட்களுடைய தலைமை சிறப்பு படுத்தியிருந்தான். அதே போன்று மாதங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும்போது சொல்லுவான், இந்த உலகம் படைக்கப்பட்டது நாள் முதல் இந்த உலகில் மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. இந்த 12ல் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதம் சிறப்பு மிக்கதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்தி தருவார். மனிதர்கள் எவ்வாறு ஒருவரை விட ஒருவரை சிறப்புப்படுத்தினானோ, நாட்களில் ஒன்றை விட ஒன்று எவ்வாறு சிறப்புப்படுத்தினானோ, இந்த மாதங்களிலும் அல்லாஹ் 4 மாதத்தை உன்னதமான மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதில் உன்னதமான ஒன்று எம்மை கடந்து விட்டு சென்ற மாதம் துல் காதா. துல்காதாவுடைய மாதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக்கிய 4 மாதங்களில் ஒன்று. இப்போது நாம் இருந்து கொண்டிருப்ப அடுத்த மாதம் துல் ஹிஜ்ஜா, ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களின் வருடாந்த கலண்டரின்படி கடைசி மாதமாக இருப்பது இந்த துல் ஹிஜ்ஜா மாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடுத்ததாக வரக்கூடிய முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமைக்குரிய பெருமக்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துல் ஹிஜ்ஜா மாதம், ஹஜ்ஜுடைய மாதம் இருக்கிறது அல்லவா, உன்னதமான அமல் என்று நடைபெறக்கூடிய நாள். அதுதான் உலகிலே தோன்றிய அதிகமான நபிமார்களும் ரசூல்மார்களும் நல்லடியார்களும் அங்கு சென்று தவாஃப் செய்த உன்னதமான இடம் அந்த காபத்துல்லாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காபத்துல்லாவை நோக்கி ஹாஜிகள் படையெடுத்து செல்லக்கூடிய ஒரு உன்னதமான நிலை இந்த தருணத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாசம் இருக்கிறது அல்லவா, இந்த ஹஜ்ஜி கடமையை இந்த மாதத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், வேற மாதங்களில் செய்ய இயலாது. முஹர்ரம் மாசத்துல, ரமலான் மாசத்துல செய்ய முடியாது. ஹஜ்ஜிய கடமையை நிறைவேற்றுவதற்கு தகுதியானது ஹஜ்ஜி மாசத்தில் மாத்திரம் நிறைவேற்றினால் தான் அது ஹஜ்ஜி. இல்லாட்டி அதுக்கு பேர் ஹஜ் இல்ல, உம்ரா. ஏனைய மாதங்கள் உம்ரா வேண்டிய மாதங்களில் செய்து கொள்ள இயலும். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ் செய்வது இந்த துல் ஹஜ் மாதத்தில் செய்தால்தான் அது ஹஜ்ஜாக இருக்குமே தவிர அதுக்கு பின்னால் செய்யப்பட்டது ஹஜ்ஜாக நிறைவேற்ற கணக்கெடுக்கப்பட மாட்டாது. ஏனைய மாதங்களில் வேண்டிய உம்ராக்கள் செஞ்சு கொள்ளலாம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 உம்ராக்கள் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உம்ராக்கள் எத்தனையும் செய்து கொள்ளலாம். ஆனால் அருமைக்குரிய பெருமக்களே, ஹஜ் செய்வதற்கு தகுதியான மாதம் இந்த ஹஜ் மாசம் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, இந்த மாதத்திலே இஸ்லாத்தின் 50 கடமைகள், இஸ்லாத்தின் தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகை, ஜகாத், சதகா, ஜகாத், நோன்பு, ஹஜ் அனைத்துமே ஒன்றில் நடக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் தான். ஹஜ்ஜை தவிர, இந்த துல் ஹஜ் மாசத்தை தவிர வேற எந்த மாதத்திலும் இந்த 5 ஒன்று செய்யலாம். ரமலான் மாதத்துல நோன்பு பிடிக்கலும், தொழுகையிலும், ஜகாத்து கொடுப்போம்.
ஆனா ஹஜ்ஜி செய்யலுமானா செய்ய இயலாது. ஆனா ஹஜ்ஜுடைய மாசத்தில் தான் இந்த 5 கடமைகளும் ஒருங்கிணைத்து நடைபெறுகிறது. இதனால் இந்த ஹஜ்ஜுடைய மாசம் சிறப்பானது என்பதாக எமக்கு இமாம்கள் தெளிவுபடுத்துவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுவான், வல் ஃபஜ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, வலையாலின் நஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக, 10 நாட்களின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்ன, அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்ற மாதங்களில் ஒன்று இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள். நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 3வது நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய இந்த 10 நாட்களை அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். இதன் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ர், அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்வானாக இருந்தால் இலகுவான உரியமாக இருக்காது. அல்லாஹ் சொல்லுவான், வஷ்ஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, வல் கமர், சந்திரன் மீது சத்தியமாக. அல்லாஹ் எதெல்லாம் சத்தியம் செய்யறானோ அதெல்லாம் உன்னதமானதான் இருக்கும். அல்லாஹ் சத்தியம் எந்த பொருள் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்கிறானோ அது மிக மகத்தான ஒன்றின் மீது அல்லாஹ் சத்தியம் சொல்லி செய்வதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சத்தியம் செய்த 10 நாட்கள் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜுடைய முதல் 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமைக்குரிய பெருமக்களே, மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஏனைய மாதங்களை விட, ஏனைய மாதங்களில் அமல் செய்வதை விட இந்த 10 நாட்களில் அமல் செய்வது இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மிகவும் விருப்பமானது என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு மாதம், ஒரு நேர காலத்திலே நாம் விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மாதங்களிலே தான் உன்னதமான அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய இந்த நாளில் 10வது நாள் நிறைவேற்றப்படக்கூடிய உதுஹியா இருக்கிறது அல்லவா, அல்லாஹ்க்கு அன்றைய நாள், அந்த 10வது நாளில் செய்கின்ற அமல்களில் மிக உன்னதமான அமல், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இரத்தத்தை அல்லாஹ்வுக்காக ஓட்டுகின்ற அந்த உலுகியாயை விட சிறப்பான ஒரு அமல் கிடையாது என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, அவ்வாறு சிறப்பு மிக்க மாதமாக இந்த துல் ஹஜ்ஜுடைய இந்த மாதங்கள், இந்த 10 நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாட்களையும், ஒவ்வொரு சீசனையும் அல்லாஹ் எமக்கு தருகிறான். அடியான் என்னை எப்படியாவது அடைந்து கொள்ளட்டும், அடியான் என் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளட்டும், அவன் செய்த பாவங்களுக்கு பரிகாரங்கள் அமையட்டும், அவன் செய்த பாவங்களுக்கு எல்லாம் என்னிடத்தில் தௌபா செய்து மீண்டு கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரமலான் போன்ற உன்னதமான நாட்களை தந்தார், லைலத்துல் கத்ர் போன்ற சந்தர்ப்பத்தை தந்தார். அதே போன்ற ஒரு சந்தர்ப்பமான நாட்கள் தான் இந்த நாம் வீட்டிருக்கக்கூடிய இந்த 10 நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமைக்குரிய பெருமக்களே, இந்த நாட்களிலே, இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது அல்லவா, அது மிக உன்னதமான அமலாக இருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த நாளில் 9வது நாள் அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாளில் தான் ஹாஜிகள் எல்லாம், ஹஜ் செய்தவர்கள் எல்லாம் அரஃபாவிலே தரிக்கின்ற நாள். அனைத்து ஹாஜிகளும் அன்றைய நாளில் 9வது பிறை அன்று ஹஜ்ஜிலே தரிப்பது கட்டாய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்றால் அரஃபா தான். அரஃபா மைதானத்தில் தரிக்கவில்லை என்றிருந்தால் அவருடைய ஹஜ்ஜி கூடாது. ஏனைய விடயங்களை விட்டுவிட்டால் பரிகாரங்களை ஏதோ செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒருவர் ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜு செய்து அரஃபாவுடைய மைதானத்தில் தரிக்கவில்லை என்றிருந்தால் அவர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியவராக கருதப்பட மாட்டார் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, அன்றைய நாளின் நோக்கும் நோன்பை பற்றி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அரஃபாவுடைய நாளில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவர் சென்ற வருடத்துக்கு, அவருக்கு முந்தைய வருடம் சென்ற 1 வருடங்களுக்கு பாவ மன்னிப்புக்கு குற்றப்பரிகாரமாக அது அமைகிறது. வருகின்ற வருடத்துக்கும் குற்றப்பரிகாரமாக அவர் அந்த அரஃபாவிலே நோக்கக்கூடிய ஒரு நோன்புக்கு பகரமாக அல்லாஹ் 2 வருடங்களுடைய அவருக்கு முன்னால் செய்த பாவங்கள், முன் 1 வருடத்தில் செய்த பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாகவும், அடுத்த வருடம் அவர் செய்ய இருக்கின்ற பாவங்களுக்கு பரிகாரமாகவும் இது அமையும் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு மிக்க உன்னதமான நாட்கள் அருமைக்குரிய பெருமக்களே இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. எம்மால் இயன்ற மக்கள் அருமைக்குரியவர்களே, அந்த அரஃபாவுடைய நோன்பை நோட்பதற்கு கடமை வாழ்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, இன்றைய மாதத்தில் செய்யப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு அமல் தான் இந்த உலுஹியா. உலுஹியாவை பொறுத்தவரையில் அருமைக்குரிய பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்,
ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமா, அது கியாமத்து நாளிலே பிகுரூனிஹா வஅஷ்ஆரிஹா, கியாமத்து நாளிலே யாரெல்லாம் உதுஹியா கொடுத்தாரோ அது பரிபூர்ணமான முறையிலே அவருக்காக வேண்டி நாளை கியாமத்து நாளிலே வரும் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஅன்ன தமஅ, அந்த இரத்தம் இருக்கிறதவா, அந்த பிரயாணியை நாம் அறுக்குகின்ற தருணத்தில் அந்த இரத்தம் பூமியை அடைவதற்கு முன்னால் அது அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, மன் கான லஹு மாலுன், யாருக்கு போதுமான சக்தி இருந்து தகுதி இருந்து ஃபலம் யுதஹி, அவர் உதுஹியா கொடுக்கவில்லையோ, ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் எங்களுடைய தொழுமிடத்துக்கு அவர் வருகை தர வேண்டாம், அவர் தொழ வர வேண்டாம் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தது இந்த உலுஹியா பற்றி. அருமைக்குரிய பெருமக்களே, உலுஹியா யார் மீது கடமை என்றால், பெருநாள் தினத்தண்டும் அது கழித்து 3 நாட்களுக்கு போதுமான குடும்பத்தவர் பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உணவு, அதே மாதிரி உடை, இருக்கும் இடம் இருந்து இவர்களுக்கு செலவழிப்பதற்கு போதுமான இந்த 4 நாட்களும் செலவழிப்பதற்கு போதுமான பணம். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு 1 லட்சம் காசு இருக்கு. நம்மள இந்த 3 நாட்களுக்கும் 30,000, இந்த 4 நாட்களுக்கும் 30,000 ரூபாய் தான் நம்மளுக்கு போதும், இருந்தா போதும். அப்ப மிச்சம் 70,000 ரூபாய் மேல் மிச்சமா இருக்குது. அல்லாஹ் தெளிவா வழங்கிக் கொள்ள. யாரு மீது கடமை என்றா அதுக்கு நிறைய காசு இருக்கணும், அதுக்கு பெரும் செல்வந்தராக இருக்கணும் கிடையாது. அருமைக்குரியவர்களே, யாரு மீது இந்த உலுஹியா கடமை என்றிருந்தால், ஒரு முஸ்லிம் மீது எப்படியான முஸ்லிம், அதாவது அவருக்கும் அவருடைய பராமரிப்பில் இருப்பவருக்கும் அந்த 10வது யௌமுன் நஹருடைய நாளிலிருந்து 3 நாட்கள் தொடர்ந்து 4 நாட்களுக்கு யாருக்கு குடும்பத்தை பராமரிப்பதற்கு சக்தி இருந்து மேல் மிச்சமாக வசதி இருக்கிறதோ, இவர் கட்டாயமான முறையிலே இவர் மீது உதுஹியா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து என்பதாக எமது இமாம்கள் தெரிவிப்பார்கள். அருமைக்குரிய பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தகுதி இருந்தும் உதுஹியா கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் எங்களுடைய தொழும் இடத்துக்கு வர வேண்டாம் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்வார்களாக இருந்தால் எவ்வளவு ஒரு பாரதூரமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். காலொடைஞ்ச, நொண்டியான, கண்குருடான பிரயாணிகளை எம்மால் உலுஹியா கொடுக்க முடியாது. உலுஹியா கொடுப்பது என்றால் அது ஆரோக்கியமாகவும் சிறப்பானதாகவும் ஒரு நல்ல மிருகமாக இருக்க வேண்டும். அவருடைய வயது மாற்றுடையதாக இருந்தால் 2 வருடங்களே அந்த மாடு பூர்த்தியானதாக இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால்தான் அந்த மாட்டையோ ஆட்டையோ உலுஹியா கொடுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம் அருமைக்குரிய பெருமக்களே, சில ஊர்களில் சில நடைமுறை இருக்கிறது. எவ்வாறு என்றால், மாட்டை விலை பேசுவோம். எப்படி நடைமுறை என்றால், அந்த மாட்டை அறுத்து அதனுடைய எடையை நிறுத்தி பார்த்து அந்த எடைக்குரிய காசை கொடுக்கிற ஒரு வளமை சில பிரதேசங்களில் காணப்படுகிறது. அருமைக்குரிய பெருமக்களே, உலுஹியா பொறுத்தவரையில் இந்த நடைமுறை செல்லுபடி ஆகாது. அவருக்கு அவர் உலுஹியா கொடுக்கணுமாக இருந்தால் அது அவருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். அவர் பெஸ்டுக்காக சொந்தமாக்கி கொள்ளணும். மாட்டை அறுத்த பிறகுதான், ஆட்டை அறுத்த பிறகு அதன் இடையை பார்த்து காசு கொடுக்கிற என்ற அந்த விளையாட்டு இவரத்தில் சரி வராது. அந்த உலுஹியாவோ அக்கீக்காவோ எதாக இருந்தாலும் இந்த நடைமுறை இவரத்தில் கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ விலை பேசுகின்ற தருணத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அருமைக்குரிய பெருமக்களே, முக்கியமான விடயம் சொல்லிடும். இந்த மாட்டுக்கு எவ்வளவு எடை இருக்குதோ அந்த எடையை பார்த்து மாட்டை அறுத்த பொருள் நான் காசு தாரேன். அப்படி என்றால் இப்படியா நிலை என்று இருக்கின்றது. இவருக்கு இது சொந்தமானதாக இல்லை. இப்ப இவர உரிமையில் இல்லை. அந்த மாடு அறுக்கும் முதல்ல என்ன செய்ய போது, அது ஒரு நோய் வாய்ப்பட்டு அறுத்த பொருள் பார்த்தா அந்த மாட்டை தின்றதுக்குரிய மாதிரி அந்த மாடு இல்லை, அந்த மாட்டுடைய இறைச்சி இல்லை. அப்படியாக இருந்தால் அது யாருக்கு சொந்தம்? வாங்கியவருக்கா அல்லது விற்றவருக்கா என்ற ஒரு குழப்பம் ஏற்படுகிறானே. இப்ப யார் இதுல பொறுப்பெடுக்கிறது? வாங்கியவரா இதுல பொறுப்பெடுக்கிறது அல்லது விற்றவரா என்ற குழப்பம் இருப்பதன் காரணத்தினால் அந்த மாட்டை பரிபூர்ணமாக, மாடோ ஆடோ பரிபூர்ணமான முறையிலே இவர் சொந்தமாக்கி கொண்டதன் பின்புதான்
அந்த உலுகியாவுடைய பிரயாணியை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கவில்லை என்றிருந்தால் அந்த உலுகியா செல்லுபடியற்றதாக, அந்த உலுகியாக்கு தகுதி வாய்ந்ததாக அது ஆக முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். என் அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உன்னதமான மாதத்திலும் கூட நாம் இன்னும் அல்லாஹை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறோம், இன்னும் அல்லாஹை விட்டு ஓரமாகி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் எத்தனையோ சந்தர்ப்பங்களை தருகிறான். அல்லாஹ் எத்தனையோ என் அடியான் என்னை நெருங்கி விடட்டும், அடியான் என்னின் பக்கம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள விட்டும் எத்தனையோ சந்தர்ப்பங்களை தருகிறான். ஆனால் நாம் இன்னமும் பொறுப்போக்குத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் அருமைக்குரிய பெருமக்களே, எம்மை விட நஷ்டவாளிகள் யாராக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, இன்றைய இந்த 10 நாட்களில், இந்த துல்ஹஜ் மாசத்தில் அருமைக்குரிய பெருமக்களே, அதிகமான ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஃபர்ல் தொழுகையை கூட நாம் தவறு விட்டுக் கொண்டிருப்போமாக இருந்தால் எம்மை விட ஒரு நஷ்டவாளிகள் யாராக இருக்க முடியும்? அருமைக்குரியவர், அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருகிறார், சீசனை தருகிறான். அல்லாஹ் ஆட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் மிக விருப்பமான அமலாக அது ஆகிவிடும் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, இன்னும் நாம் இந்த மாதங்களில் தொழுகை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் அருமைக்குரிய பெருமக்களே, தொழுகையை கட்டாய கடமையாக படித்துக் கொள்ளுங்கள். அருமைக்குரியவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகை இல்லையோ, யாருக்கு தொழுகை இல்லையோ அவர் காவிர் என்ற அடிப்படையில் ஹதீசுகளை கூறியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, தொழு மக்கள் இருந்தால் ஐவேளை தொழுகையை மட்டும் நிறைவேற்றி சென்று விடாமல் முன்பின் சுன்னத்துக்களை, தஹஜ்ஜத் தொழுகைகளை, துஹா தொழுகைகளை போன்ற வணக்க வழிபாடுகளை இன்றைய மாதத்தில் அதிகமாக செய்வதன் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். அருமைக்குரிய பெருமக்களே, அது மாத்திரமல்ல, இந்த மாதங்களிலே அல்லாஹ்வை அதிகமான திக்ர்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஃபதுகுருனி, என்னை நீங்கள் ஞாபகியுங்கள், அதுகுருக்கும், நான் உங்களை ஞாபகம் செய்கிறேன். மாதத்தை நாம் சிறப்பாக ஆக்கிறேன் என்றால் இவ்வாறு தான் நாம் செய்ய வேண்டும். கடமையான தொழுகையை ஐநேரம் ஜமாத்தோடு முன்பின் சுன்னத்துக்கோடு நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றுவோமாக இருந்தால் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்து கொள்வோம். துஹா, தஹஜ்ஜத் என்று விடாமல் இன்றைய நாட்களில் ஏனைய மாதங்களை போன்று வெறும் ஃபர்து தொழுகையோடு மாத்திரம் சென்று விடாமல் சுன்னத்துக்களோடு நாம் இந்த மாதத்தை சிறப்பாக்குவோமாக இருந்தால் அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்கு மிகவும் இலகுவான வழிமுறையாக இது இருந்து கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல அருமைக்குரிய பெருமக்களே, இந்த நாட்களிலே எம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்துக்களை ஓதிக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன், என் மீது யார் ஒரு ஸலவாத்தை சொல்லுகிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் மீது 10 ஸலவாத்துக்களை சொல்கிறான். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான் ஸலவாத்துக்களை பற்றி சொல்லும்போது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நிச்சயமாக இன்னல்லாஹ, அல்லாஹ் ஆகிற நான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வ மலாயிகத்தஹு, அவருடைய மலக்குமார்களும் அந்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, நீங்களும் அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்துக்களை சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமைக்குரிய பெருமக்களே, இவ்வாறான நன்மைகளை நாம் அதிகமான அடைந்து கொள்வதற்கு ஒரு உகந்த மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, அடுத்ததாக இந்த மாதங்களிலே அதிகமான தௌபாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். ரப்பிடத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு, யா அல்லாஹ், எத்தனையோ பாவங்களை செய்துவிட்டு ரஹ்மானே, உன்னிடத்தில் வருவதற்கு என்னிடத்தில் தகுதி கிடையாது. யா அல்லாஹ், நீ இன்றைய ரூவை கைப்பற்றுவாயாக இருந்தால், இன்றைய ரூஹு பிரியுமாக இருந்தால் ரப்பே, நான் எந்த முகத்தோடு உன்னை சந்திக்க இருக்கிறேன் ரப்பே, வெட்கமாக இருக்கிறது ரப்பே, நான் செய்த பாவங்கள் அளப்பெரியதாக இருக்கிறது யா அல்லாஹ், நான் செய்த குற்றங்கள் மிகப்பெரியதாக இருக்கிறது ரப்பே, ஒரு கண்ணீர் சொட்டை விட்டு கதறி அழுகின்ற தருணத்தில் அல்லாஹ் இந்த நாட்களில் எம்மை மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிகமான இஸ்திக்ஃபார்களை, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், யா அல்லாஹ், என் பிழை பொறுப்பாயாக, என் பிழையை பொறுப்பாயாக என்பதாக அதிகம் நாங்கள் இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுகின்ற தருணத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பமாக இந்த மாதங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதத்தில் மிக இன்னொரு முக்கியமான விஷயம், பெருநாளும் வருது, எமது பெற்றோரை பேணுவது. இந்த மாதத்தில் எமக்கு எல்லாம் ஒவ்வொரு பெருநாளும் வந்தவுடனே உட்படுத்தி அழகு பார்க்கிற அந்த தாய் தந்தையர்கள் இருக்கிறது. அருமைக்குரிய பெருமக்களே, இந்த மாதத்தில் உன்னதமான செய்யப்படுகின்ற ஹஜ் இருக்கிறது அல்லவா,
இந்த ஹஜ்ஜி கடமை இருக்கிறது அல்லவா, அந்த காபத்துல்லாவை வைத்து கண் கொண்டு பார்ப்பது மூலமே நன்மை கிடைக்கும். தொழுதாத்தான் தொழுகிற நன்மை கிடைக்கும். பார்த்தா நன்மை கிடைக்குமாண்டா இல்ல. தொழுகிறத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம், நன்மை கிடைக்குமாண்டா இல்ல. நோம்பு பிடிக்கிறார் ஒரு ஆள், நோம்பு பிடிச்சவரால பார்த்து கொண்டிருக்கிறோம், நன்மை கிடைக்குமாண்டா இல்ல. ஆனால் காபத்துல்லாவை புற கண் கொண்டு பார்ப்பது மூலமாக அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்கி கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நன்மையை தந்து கொண்டிருக்கிறான். அதே போன்று அருமைக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை தரும் ஒரு விடயம், பெற்றோருடைய முகங்களை ரஹ்மத்துடைய கண் கொண்டு பார்க்கின்ற தருணத்தில், இரக்கத்தன்மையை கொண்டு இரக்கமாக பார்க்கின்ற தருணத்தில் அல்லாஹ் எமக்கு நன்மையை தருகிறான் என்றிருந்தால் எவ்வளோ ஒரு உன்னதமானவர்கள் என் பெற்றோர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். இந்த மாதங்களில் அருமைக்குரியவர்களே, அவர்களை நோய்வினை செய்துவிட்டு அவர்களை தூரப்படுத்தி விட்டு நாம் வாழ்வோமாக இருந்தால் நினைத்துக் கொள்ளுங்கள் அருமைக்குரிய பெருமக்களே. சில இமாம்கள் சொல்கிறார்கள், இவர் 5 நேரம் ஒழுங்காக தொழுகிறார், ஜகாத்து கொடுக்கிறார், ஹஜ்ஜி செய்தார், ஏனைய நல்ல மதங்கள் சதக்கா போன்ற தான தர்மங்களை வாரி வழங்கினார், ஆனால் பெற்றோரை நோய்வினை செய்வாரா இருந்தால் இவருடைய நன்மைகள், இவருடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற கருத்தை சொல்வார்களாக இருந்தால் எந்த அளவு உன்னதமானவர்கள் என் பெற்றோர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சொல்லுவான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான், அடியார்களே அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான். எது தெரியுமா? அவனை தவிர வேறு எதையும் நீங்கள் வணங்கிவிடக் கூடாது, அவனை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பு செய்ததாக கூறிவிட்டு தௌஹீதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், பணிவிடையில் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தௌஹீதுக்கு அடுத்ததாக அவனை வணங்குங்கள் என்று சொன்னதுக்கு அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொன்னது இந்த பெற்றோர்களை பற்றி, அவர்கள் மீது இரக்கம் காட்டுவதை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். அருமைக்குரிய பெருமக்களே, இன்னும் அல்லாஹ் சொல்லுவான், வலா தகுல் லஹுமா உஃபின். அந்த பெற்றோர்களை பார்த்து, வயது முதிர்ந்த அந்த பெற்றோர்களை பார்த்து சி என்ற வார்த்தையை ஒரு எழுத்தை கூட நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். சி என்ற ஒரு வார்த்தையை கூட அந்த பெற்றோர் மனம் நோவும்படி நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான முறையிலே குர்ஆனிலே இந்த அளவுக்கு வேற எவராலும் சொல்லாத முடியாத அளவுக்கு சொல்லி காட்டுவான். அருமைக்குரிய பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரிலா ரப்பி, அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காகத்தானே எவ்வளவு பாடு, இவ்வளவு தொழுகைகள், இவ்வளவு கஷ்டம் என்றும் பொறுமை செய்கிறோம். எதற்காக வேண்டி? அந்த ரப்புடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும், ரப்புடைய அந்த பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில், இவ்வளவு ஒரு இன்னல்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை தொழுது வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த பொருத்தம் எங்க இருக்கிறது தெரியுமா? ஃபீ ரிலல் வாலிதி, உங்களுடைய பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் இருக்கிறது. வசுகுத்து ரப்பி, அல்லாஹ்வுடைய கோபம், ரப்புடைய கோபம் எங்க இருக்கிறது தெரியுமா? உங்கள் பெற்றோருடைய கோபத்தில் உங்களுடைய அல்லாஹ்வுடைய கோபத்தை கண்டுகொள்ளுங்கள் என்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களாக இருந்தால் அருமைக்குரிய பெருமக்களே, எந்த அளவு உன்னதமானவர்கள் என் பெற்றோர்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பெற்றோர்களை உதாசீனம் செய்துவிட்டு நாம் என்னத்தை செய்தாலும், என்ன பெரிய கடமைகள் செய்தாலும் அருமைக்குரிய பெருமக்களே, அது செல்லுபடி அற்றது, அல்லாஹ்விடத்தில் கபூலாக மாட்டாது என்பதாக எமது இமாம்கள் எமக்கு தெளிவுபடுத்துவார்கள் என்றிருந்தால் எந்த அளவு உன்னதமானவர்கள் என் பெற்றோர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய பெருமக்களே, இந்த மாதத்தில் என் பெற்றோர்களை உதாசீனம் செய்துவிட்டு பெருநாளைக்கு எமக்கு எத்தனையோ உடுப்புகளை எடுத்து அழகு பார்த்து அந்த பெற்றோர்கள் உதாசீனம் செய்து விடுவோமாக இருந்தால் நம்மை போன்ற ஒரு நஷ்டவாளிகள் யாராம் இருக்க முடியாது. அருமைக்குரிய பெருமக்களே, அழகு பார்த்தவர்களை நாம் அழகு பார்க்க வேண்டும். என் உம்மா வாப்பாக்கு ஒரு சாரனை, ஒரு சாரியை எடுத்து விட்டு செல்வதல்ல, சிறு வயதிலே எவ்வாறு எங்களை கடைகளுக்கு சென்று அழகான முறையிலே என்ன உடுப்பு வேண்டும் என்று ஆசைப்பட்டு எடுத்து தந்தார்களோ அதே போன்று என் வயது முதிர்ந்த என் பெற்றோர்களை, வாங்க வாப்பா, வாங்க உம்மா, கடைக்கு போய் உங்களுக்கு விருப்பமான ஆடைகள் எடுத்துக்கொள்ளுங்க உம்மா, உங்களுக்கு விருப்பமானதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அம்மா, எடுத்துக்கொள்ளுங்க வாப்பா என்று நாம் சொல்லவில்லை என்றிருந்தால் அருமைக்குரிய பெருமக்களே, அழகு பார்த்த அந்த பெற்றோர்களை உடுப்புடுத்தி முதல் எங்களுக்கு உடுப்பில்லை என்றிருந்தாலும், பெற்றோருக்கு உடுப்பில்லை என்றிருந்தாலும், என் பிள்ளை புது உடுப்பு உடுத்தி விட்டால் போதும் என்று வாழக்கூடிய அந்த பெற்றோர்களை நாம் அழகு பார்க்கின்ற தருணம் இந்த இப்படியான நல்ல மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, இந்த மாதங்களிலும் அவர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு துன்புறுத்தி விட்டு செல்வமாக இருந்தால் அருமைக்குரிய பெருமக்களே, நம்மை போல ஒரு கை செய்தவாளிகள் யாரும் இல்லை. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார்
தனது தாய் தந்தருடைய முகத்தை பார்க்கிறார்களோ அவருக்கு ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை என்ன தெரியுமா? அது சுவனத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. சுவனம் தான் ஏற்றுக்கொள்ள ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுண்டா அவருக்கு கூலி சுவனம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வை கொண்டு தனது பெற்றோரை பார்க்கிறாரோ அது ஒவ்வொரு பார்வைக்கும் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை வழங்கப்படுகிறது. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு விடயம் பெருமக்களே. செலவழிக்க தேவையில்ல. இந்த ஹஜ்ஜுடைய மாசத்துல ஆசைப்படுவோம், கஅபாவை பார்க்கணும், அந்த காபத்துல்லாஹ் மீது என் புறக்கண் கொண்டு பார்க்க கூடாதா? அந்த ஹஜ்ஜுடைய அந்த உன்னதமான அந்த காபாவை, அந்த ஆலயத்தை என் கை கொண்டு நான் தொட்டு பார்த்து விடக் கூடாதா? ஒரு முறையாவது பார்க்கும் சந்தர்ப்பம் சரி எனக்கு கிடைத்து விடக் கூடாதா என்று ஏங்குகின்ற எத்தனை மக்கள் எல்லாம் அவர்கள் அனைவருக்கும் எல்லாம் அந்த ஆசையோடு இருக்கவர்களுக்கு அதை கடமையாக்கி அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் வழங்குவாராக. அருமைக்குரிய பெருமக்களே, இப்படியான செலவழிச்சு பல ஊர் பிளேட்டு காசு கொடுத்து 20 லட்சம் 15 லட்சம் கொடுத்து ஹஜ்ஜி செய்வதை விட இல்லாதவர்களுக்கு எல்லாம் வருகின்ற சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? அருமைக்குரிய பெருமக்களே, உன் தந்தையுடைய தாயுடைய முகத்தை அன்போடு பாரு, உனக்கு ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. அப்ப உடனே ஒரு சஹாபி இருந்து நின்றாங்க, யார சூழல்லா, ஒருவர் 100 முறை பார்க்கின்றார், 100 முறை பார்க்கின்றார், 100 முறை இவருக்கு அந்த நன்மை கிடைக்குமா என்று சொன்ன தருணத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 100 தடவை பார்த்தாலும் கூட 100 தடவை ஹஜ்ஜி செய்த நன்மையை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் தருவதாக சொல்வார்களாக இருந்தால், அருமைக்குரிய பெருமக்களே, எந்த அளவு உன்னதமானவர்களாக என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அருமைக்குரிய பெருமக்களே, இந்த மாதம் மிகவும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லப்பட்ட, அல்லாஹ்வால் சத்தியமிடப்பட்ட மாதமாக அந்த 10 நாட்கள் ஒரு நாளாக இந்த நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எம் அருமைக்குரிய பெருமக்களே, நாம் கூறிய இந்த விடயங்களை எடுத்து நடப்போமாக இருந்தால் இந்த மாதத்தை சங்கைப்படுத்திய கூட்டங்களில், இந்த மாதத்தை எது எப்படியெல்லாம் அல்லாஹ் கௌரவப்படுத்த சொன்னானோ அந்த கூட்டத்தில் நாம் ஆகுவோம் என்பதில் எவ்வித சந்தேகமில்லை. இந்த மாதத்திலும் அநியாயத்திலும் பாவங்களிலும் குற்றங்களிலும் மற்றவருக்கு அநியாயம் செய்வதிலும் திருடுவதிலும் மற்றவர்களுக்கு எவ்வாறு அவரை பற்றி அவதூறு பேசுவது, அவரை பற்றி எவ்வாறு கேவலமான விடயங்களை பேசுவதை பற்றி நாம் சிந்திப்போமாக இருந்தால், அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய லானத்தை நம்மை சும்மா விடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதங்களிலும் கூட பெற்றோர்கள் லானத்தை பெற்றுக் கொண்டு வாழ்வோமாக இருந்தால், அருமைக்குரிய பெருமக்களே, நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லா பிரச்சனைகளுக்கும் தண்டனை அல்லாஹ் பிற்படுத்தி கயாமத்து நாள் வரைக்கும் தருவான். ஆனால் பெற்றோருடைய விடயத்தில் நாம் அநியாயம் செய்து விட்டோம் என்றால், பெற்றோருக்கு நோயினை செய்து விட்டோம் என்றிருந்தால், அருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் அவருடைய கூலியை இந்த உலகத்திலே தந்து விடுவான், இந்த உலகத்திலே தருவான் என்பதாக எமது இமாம்கள் எமக்கு தெளிவுபடுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பெருமக்களே, இந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவருக்கு உன்னதமான கடமையா அந்த உலுகையாவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொள்ளுமாறும், மாதங்களில் அதிகமான நோன்புகளை பிடித்து முக்கியமாக அரபாவுடைய நோன்பை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்ளுமாறும் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை மற்றவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, எம் குற்றம் குறைகளை மறைப்பாயாக. யா அல்லாஹ் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அத்தனை பேருக்கு நசீபாக்குவாயாக. என் பெற்றோர்களின் பெருக்கத்தை பெற்ற நல் கூட்டத்தில் எம்மை இன்னி சேர்த்தரு பாடிப்பாயாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தரு பாடிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் உன்னதமான இந்த பெருநாளை சந்தோஷமாக அடைகின்ற காத்துக் கொண்டிருக்கிறோம் ரப்பே. ஆனால் எம்மில் வாழக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன கலிமாவை சொன்ன அந்த பலஸ்தீன முஸ்லிம்கள் யா அல்லாஹ் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஜனாசாக்களை நாய்கள் தின்னுவதை பார்க்கிறோம் யா அல்லாஹ், காணொளிகளில் பார்க்கிறோம் யா அல்லாஹ். சிறு பிள்ளைகள் பச்சனையில் வாடி வழங்கிக் கொண்டிருப்பதை காணுகிறோம் யா அல்லாஹ். தாய்மார்கள் ஆடையின்றி தவிப்பதை காணக்கூடியதாய் பார்க்கிறோம் யா அல்லாஹ். அத்தருணத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் தொழுகை விடாத கலிமாவை விடாத மக்களாக வாழக்கூடிய அந்த மக்களுடைய துன்பத்தை பார்க்கிறோம் ரப்பே. எம்மளாலே அதை தாங்க முடியவில்லை யா அல்லாஹ், எங்களாலே அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை யா அல்லாஹ். நீ எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கிறாய் ரப்பே, நீ இரக்கமானவனே யா அல்லாஹ். தாயை விட 70 மடங்குக்கு மேல அன்பானவனே நீ யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு விரைவில் யா அல்லாஹ் வெற்றியை கூடிய யா அல்லாஹ், பாதுகாப்பை யா அல்லாஹ், உடைய நசுரை யா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த மக்களுடைய ஜனாசாக்களை நாய் தின்னுகின்றது யா அல்லாஹ், அடக்குவதற்கு அடக்கம் செய்வதற்கு இல்லாம இடம்
இல்லாமல் இருக்குது யா அல்லாஹ். யஹூதிகளின் காவிரிகளின் சதி வலையிலே மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உண்ண உணவின்றி வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். குடிப்பதற்கு தண்ணீர் இன்றி வாழ்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு யா அல்லாஹ் ஹஜ் பெருநாளை யா அல்லாஹ் சந்தோஷமாக குடும்பங்களோடு வாழக்கூடிய தருணத்தை உருவாக்கி கூடிய யா அல்லாஹ். அந்த மக்களுடைய ஈமான் எங்களுக்கும் தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு தந்தை 5-6 பிள்ளைகள் தொழில் விட்டு யா அல்லாஹ் உனக்காக அர்ப்பணம் செய்த என்ற வார்த்தையை கூறுகிறார் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட மக்கள் ஈமான்தாரிகள் வாழக்கூடிய அந்த மக்களை பொருட்டினார் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு வெற்றியை கூடிய யா அல்லாஹ். சிறு பிள்ளைகளை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அங்க இருக்கக்கூடிய வாலிபர்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அங்க இருக்கக்கூடிய வயோதிபர்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். உன்னதமான ஒரு மஸ்ஜிதுகளை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கும் எமக்கும் யா அல்லாஹ் தந்தரு கொடுப்பாயாக. ரப்பே, இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றவர்களாக மறு உலகிலும் வெற்றி பெற்றவர்களாக யா அல்லாஹ் மத்தினை பெருமாக்கி அருள்பாலிப்பாயாக. வாஹத் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.